ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎம்ஏசிங் சேனல். இந்த வீடியோல காவலர்கள் செய்த கேமராவில் பதிவான மோசமான தரமான சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல வர சில விஷயங்கள் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கபீர் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த மாநிலத்தோட டிஐஜியான ஆர்.கே. பரத்வாஜ் இன்ஸ்பெக்ஷனுக்காக அங்க வராரு. அப்படி வந்தவரு அங்க இருக்கிற ஒரு எஸ்ஐய கூப்பிட்டு ஒரு கண்ணை கொடுத்து அதை லோட் பண்ண சொல்லி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு தரமான சம்பவம் நடக்குது. புல்லட்டை வாங்கின அந்த எஸ்ஐ அதை துப்பாக்கியோட முன் துளையில போடுறாரு. இதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா சிரிச்சிருக்கிறாங்க. அதை முன்பக்கமா போட்டதும் இல்லாம அதை லோட் பண்ணவும் அவர் ட்ரை பண்ணிருக்காரு. இதை பார்த்து ஷாக்கான அந்த டிஐஜி இதனால அந்த துப்பாக்கி ஏடகுடமா வெடிச்சு யாருக்கும் எது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உடனே அந்த எஸ்ஐயை தடுக்கிறாரு. இது இந்த எஸ்ஐக்கு மட்டும் இல்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த நிறைய பேருக்கு கன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சுத்தமா தெரியல. இந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகுது. எல்லாருமே யூபி போலீஸ கழுவி ஊத்தி இருக்கிறாங்க. பஞ்சாப்ல இருக்கிற ஒரு காவலர் டியூட்டி டைம்ல தண்ணி அடிச்சிருக்காரு. இத அந்த மேலதிகாரி கண்டுபிடிச்சிடறாரு. ஆனா ஒத்துக்காம அவர் சமாளிக்கும் போது எல்லாத்துக்கு முன்னாடியும் அவரை பெரேட் பண்ண வைக்கிறாரு. ஆனா பயங்கர போதையில இருந்த அவர் கொடுக்கிற எந்த கமெண்ட்டையும் சரியா செய்ய முடியாம போய் கீழேயே விழுந்துடுறாரு. ஆனா இவரை பார்த்தா கண்டிப்பா யாரும் போலீஸ்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவர் உடம்பு அப்படிதான் இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற காசியாபாத் நகரத்துல பல்கா ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த ஊருக்குள்ள சுத்தி வரத பார்த்த அந்த மக்கள் அவர் மேல சந்தேகப்பட்டு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. நேர்ல வந்த போலீஸ் அவரை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் தெரியுது அவரோட பேரு முகேஷ் யாதவ்னு. போலீஸ் மாதிரி வேஷம் போட்டு ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாத்தையும் நிறுத்தி காசு வாங்கியிருக்காருன்னு தெரிய வருது. இவரோட பயங்கரமான குண்டான உடல் தான் இவர் மேல மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பி இருக்குது. அவரோட எடை மட்டும் கிட்டத்தட்ட 150 கிலோ. பொதுவா காவலர்கள் பஸ், காரு, லாரி, பைக் போன்ற வாகனங்களை நிறுத்தி தான் ஃபைன் போடுவாங்க. ஆனா விழுப்புரத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் இது. இங்கிருந்த ஒரு போலீஸ்காரர் ஆர்வத்துல அங்க போற ஒரு சின்ன பையனோட சைக்கிள் எல்லாம் நிறுத்தி அதை லாக் பண்ணி அந்த பையனுக்கு ஃபைன் போட்டிருக்காரு. இதோட அவர் நிறுத்தல, அந்த சைக்கிளை ஓரமா கொண்டு போய் நிறுத்திட்டு அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கான லைசன்ஸ அந்த பையன் கிட்ட கேட்டிருக்காரு. லைசன்ஸ் இல்லன்னு ஃபைனும் போட்டிருக்காரு. இத பார்த்துட்டு சிரிக்கிறதா இல்ல கோவப்படுறதானே தெரியல. பாக்கருக்கு சாதாரணமா நிக்கிற இந்த காவலர் கான்பூர் நகரை சேர்ந்தவர். ஆனா இதுல உண்மை என்னன்னா அவர்னால நிக்க கூட முடியாத அளவுக்கு அவர் சரக்கு போட்டிருக்காரு. அவரை ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே நிதானமா இருக்கிற மாதிரி அங்க இருக்கிற ஒரு வண்டியை பிடிச்சிட்டு நிக்கிறாரு. ஆனா அதன் பிறகு வீட்டுக்கு போறதுக்காக ஒரு ஆட்டோல ஏறாரு. அது நீங்களே பாருங்க, சீட்லயே கரெக்டா உட்கார முடியாத அளவுக்கு அதிக அளவுல அவர் சரக்கு போட்டிருக்காரு. நார்த் இந்தியால ஒரு காவலர் தாறுமாறா தண்ணி அடிச்சிட்டு போதை தலைக்கேறி தன்னோட ஸ்டேஷன் இல்லாம வேற ஒரு ஸ்டேஷனுக்கு மாறி போயிடுறாரு. அப்படி போன அவரை அங்க இருக்கிறவங்க எல்லாம் நீங்க எந்த ஸ்டேஷன் என்னன்னு கேட்கும் போது அவருக்கு தான் வேலை பார்க்கிற போலீஸ் ஸ்டேஷனோட பேரும் கூட சரியா சொல்ல தெரியல. கடைசியில போதை அதிகமாயி தரையில தலை குப்புற விழுந்துடுறாரு. பொதுமக்கள் யாராவது தண்ணி அடிச்சிட்டு ரகலை பண்ணா பரவாயில்ல, போலீஸே இப்படி ரகலை பண்ணா யாருதான் கேட்கறதுன்னு தெரியல. இங்க ஒரு போலீஸ் ஆபீசர் பயங்கரமா குடிச்சிட்டு புல் போதையில நடு ரோட்ல டான்ஸ் ஆடிட்டும் போற வரவங்களை எல்லாத்தையும் கெட்ட வார்த்தையில திட்டிட்டும் அதை வீடியோ எடுக்கிறவங்க எல்லாத்தையும் துரத்தி பிடிக்கிறதுமா ரொம்பவுமே அலப்பறை பண்ணிட்டு இருந்திருக்காரு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஹார்டாய் நகர போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கிற ஒரு காவலர் செய்த செயல் தான் இது. அங்கிருந்த அந்த கான்ஸ்டபிள் டியூட்டி டைம்ல வேலை பார்க்காம அங்கிருந்த ஒரு பீடா கடைக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு சைலண்டா தண்ணி அடிச்சிட்டு இருந்திருக்காரு. இது அங்கிருந்த ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டாரு. இதை பார்த்து அவரை உள்ள கூப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கண்டபடி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. வீடியோல வசமா மாட்டிக்கிட்டோம்னு தெரிஞ்ச உடனே கிளாஸ கீழே வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோ மிகப்பெரிய வைரல் ஆகுது. உடனே இந்த கான்ஸ்டபிள் சஸ்பெண்ட் பண்ணவும் பண்றாரு. இந்த வீடியோவும் உத்தரப்பிரதேசத்துல தான் எடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உயர் அதிகாரிக்கு அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கிற இன்னொரு காவலர் மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில இருந்து வேலை செஞ்சு ரொம்பவுமே உடம்பு வலி போல, அதனால உடம்பு வலி வந்ததால இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டபிளை வச்சு அந்த உயர் அதிகாரி தனக்கு மசாஜ் பண்ணும்படி சொல்லியிருக்காரு. அவங்களும் வேற வழி இல்லாம இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஹார்டா நகர போலீஸ் ஆபீசரான இவரு எதையோ அவசரமா தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. இவரு ஒரு ஃபுல் பாட்டில காலி பண்ணிட்டு அதிக போதையில அந்த இடத்தையே சுத்தி வந்துட்டு இருக்காரு. ஏதோ பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ற மாதிரி டீ கடை பெஞ்சிலையும் டூ வீலர் கடியிலையும் எதையோ இவர் தேடிக்கிட்டே இருக்காரு. அதை ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. அவரை வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்ச உடனேயே அந்த போலீஸ் ஆபீசரோட நடவடிக்கையே மொத்தமா மாறுது. இவர் பண்ற அட்டூழியத்தை தாங்க முடியாத அந்த மக்கள் அங்கிருந்து ஒரு வழியா அவரோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க.
யாராவது எதையாவது திருடினா போலீஸ் பிடிப்பாங்க. போலீஸே திருடினா என்ன பண்றது? அதுவும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. இந்த காவலரோட வீட்டுல பல்ப் ஃபியூஸ் ஆயிடுச்சு போல. அதனால ரோட்ல இருக்கிற ஒரு பல்பை திருடிட்டு போறாரு. இது அங்கிருந்த சிசிடிவி கேமரால அப்படியே பதிவாயிருச்சு. உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பிலிபிட் நகர காவல் நிலையத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தான் இது. சுதந்திர தின விழா அன்னைக்கு 2 காவலர்கள் அங்க டான்ஸ் ஆடுறாங்க. சாதாரண டான்ஸ் இல்லைங்க, நாகினி டான்ஸ் ஆடுறாங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவுமே வைரல் ஆகுது. அந்த ஸ்டேஷன்ல சுதந்திர தின விழாவை ரொம்பவுமே பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அப்படி செலிப்ரேட் பண்ணும்போது தான் அங்கிருந்த ஒரு எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் சேர்ந்து இந்த நாகினி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. எஸ்ஐ மகுடி ஊதுறதும் அந்த கான்ஸ்டபிள் பாம்பு டான்ஸ் ஆடுறதும் 2 பேத்துக்கு மிகப்பெரிய காம்படிஷனே நடக்குது. நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க யாரு பெஸ்ட் பர்ஃபார்மர்னு. இவங்க பண்ண இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை சுத்தி நின்னு எல்லாரும் கை தட்டி ரசிக்கிறாங்க. மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இந்த லேடி போலீஸ் கம்பீரமா அங்க ஹெல்மெட் போடாம போற வர எல்லா பைக்கையும் நிறுத்தி ஃபைன் போட்டு காசு வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க வழியா வந்த இன்னொரு போலீஸ் நீங்க யாரு, எந்த ஸ்டேஷன் கேட்டிருக்காங்க. அந்த லேடி போலீஸும் ஸ்டேஷனோட பேரை கரெக்டா சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அந்த போலீஸ் ஆபீசர் அவங்க கிட்ட ஐடி கேட்டிருக்காங்க. ஆனா அந்த லேடி போலீஸ் கிட்ட ஐடி இல்ல. ஏன்னா அவங்க உண்மையான ஒரு லேடி போலீஸே கிடையாது. போலீஸ் கெட்டப்ல வந்து அங்க இருக்கிற மக்கள் கிட்ட காசை வசூலிச்சிட்டு இருந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல பெண் ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. ஆனா அங்கிருந்த காவலர்கள் கம்ப்ளைண்ட் எடுக்காம 2 பாட்டில் சரக்கு வாங்கி கொடுத்தாதான் கம்ப்ளைண்டையே எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறாங்க. அந்த பெண்ணும் வேற வழி இல்லாம 2 பாட்டில் சரக்கை வாங்கி கொடுத்திருக்காங்க. இந்த நிகழ்வு எல்லாத்தையும் தன்னோட அண்ணனோட உதவியோட மொபைல்ல முழுவதுமா பதிவு பண்றாங்க. இத பார்க்கும்போது என்னடா போலீஸ்காரர் வேகமா ஏதோ திருடனை பிரிக்க போறதா நினைச்சுக்காதீங்க. இந்த போலீஸ்காரரை தான் அங்க இருக்கிற மக்கள் துரத்தி பிடிக்கிறாங்க. இந்த நிகழ்வு பாட்னா நகரத்துல நடக்குது. இந்த காவலர் இபில ஒர்க் பண்ற தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா போலி இபி பில்ல காமிச்சு பொதுமக்கள் கிட்ட காசை வசூல் பண்ணிருக்கிறாரு. அதனாலதான் இப்படி அவரை துரத்தி பிடிச்சிருக்கிறாங்க. ஸ்கார்பியோல வேகமா போன ஒரு குற்றவாளிய போலீஸ் அந்த ஸ்கார்பியோ காரோட அப்படியே பிடிக்கிறாங்க. பிடிச்ச அந்த குற்றவாளியோட நியூஸ் பேப்பருக்கு போஸும் கொடுக்கறாங்க. இதுல எங்கடா குற்றவாளின்னு தானே கேக்குறீங்க. தொப்பி இல்லாம யூனிஃபார்மோட நிக்கிற அந்த நபர் தான் குற்றவாளி. ஸ்கார்பியோல சைரன் எல்லாம் ஃபிட் பண்ணி போலீஸ் வேஷம் போட்டு லோக்கல்ல மாமூல் வாங்கிட்டு இருந்திருக்காரு. இதை தெரிஞ்ச லோக்கல் போலீஸ் இந்த குற்றவாளிய வந்து அரெஸ்ட் பண்றாங்க. குரூப்ல டூப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் தலையில இருக்கிற தொப்பியை கழட்டி வச்சுட்டு நிக்க வச்சிருக்காங்க போல. ஒரு காவலர் செஞ்ச மிகப்பெரிய உதவிதான் இது. ஹரியானா மாநிலத்துல ஒரு கிணத்துக்குள்ள ஒரு பெண் ஒருவர் தவறி விழுந்துடுறாங்க. அப்ப அந்த பெண்மணி உதவிக்காக ரொம்பவே சத்தம் எழுப்பி இருக்கிறாங்க. இதனால அங்க இருக்கிற மக்கள் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுத்திருக்கிறாங்க. அங்க வந்த தேவேந்திர குமார் தைரியமா கிணத்துக்குள்ள இறங்கி ஆபத்துல இருந்த அந்த பெண்மணியை மீட்டு மேலையும் கொண்டு வந்திருக்கிறாரு. பல மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த காவலர் அந்த பெண்மணியை மேல கொண்டு வந்திருக்காரு. சரியான நேரத்துல இந்த காவலர் செஞ்ச இந்த உதவிக்கு அங்கிருந்த பொதுமக்கள் எல்லாரும் மிகப்பெரிய பாராட்டும் தெரிவிக்கிறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் கார் டிரைவ் பண்ணும்போது தெரியாதனமா ஒரு வண்டியில போய் முட்டிடுறாரு. அதன் பிறகு ஒரு சாரிங் கூட கேட்காம ரொம்பவே திமிரா அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு. இத பார்த்த அந்த மக்கள் அவர் இடிச்ச இன்னொரு வாகனத்தோட ஓனருக்கு சப்போர்ட்டா வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் அங்கிருந்த ஒருத்தர் வீடியோ எடுக்க தொடங்கி இருக்கிறாரு. அப்ப அந்த வழியா ஒரு டிராபிக் போலீஸும் வராரு. அவர் வந்து என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கும் போதுதான் அந்த இன்ஸ்பெக்டருக்கு கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸே இல்லன்னு தெரிய வருது. இதை கேட்டு அங்கிருந்தவங்க எல்லாரும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அவர் மேல அதிகப்படியான ஃபைன் சொல்றாங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் பயந்து போய் அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ரொம்பவுமே கெஞ்சறாரு. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல காவலர்கள் செய்த இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.